என்னடா அவளோட என்னடா அவளோட ஆக்கினியா இருக்குது. கையில காசும் இல்ல, காசு காசு காசு, கடல்ல மீனும் இல்ல, கையில காசு இல்ல. இப்ப என்ன செய்யறது இல்ல, ஒரே ஒரு காணிதானுக்கு இந்த யாரையும் ஏமாத்தி விப்போம்னு பார்க்க அவனுக்கு போன் அடிப்போம் பாரு. இப்ப ஏ மச்சி, நீ எங்கடா இருக்க? என்ன ராயா, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிற ராயா. என்ன வருது இந்த ஆளுங்கிற பத்திரிகையில இருக்கிற உங்களோட ஆக்கினியா இருக்கா? காசு வேணும்னு சொல்ற, என்ன செய்யறது? ஒரு காணி தான் இருக்கு. நீ தானே மண்டே காணிலாம் இப்ப கேள்விப்பட்டேன், எக்ஸ்போர்ட்னு சொல்ற. காணி விற்கலாம், அதுக்கு இந்த காணியை பார்த்தா விற்கிற காணிமா? என்ன இது என்ன இருக்குது இல்ல விற்கிறாக்கு? இதுல விற்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன சாமான் இது வழியில வளர்ந்து விட்டு கிடக்கு இந்த காணி. சம்படா சம்பா தெரியாதானே? இது 10 முள்ளுடாவும் காணி உழுக்கே இருக்குது. ஓமா சூப்பரா வேலி அடைச்சனியோ. காசு இல்ல, கரவல் இல்ல, மீனும் இல்ல, ஒன்றும் இல்ல. என்ன செய்யறன்னு அதான காணி மண்டே கழிவு இல்லடான்னு சொல்றேன் உன்ன. தாடே பாத்தியோ காசு காதுன்னு சாவுறா. என்ன செய்யறன்னு எனக்கே விளங்கல. காணிக்கு பக்கத்துல என்ன இடம் இருக்கு? விட்டு விட்டு போனா இந்த பனைமரம் தாங்க பக்கத்துல வாட்டர் சப்ளை இருக்கு, தண்ணி வரும்னு சொல்லி மண்டே கழிவு செய்யலாம். பொருவாருன்னு இப்ப வரணும் அவனுக்கு அடிக்க. படிக்கிறோம் ஹலோ வந்தன் மச்சி சொல்லு. ஹலோ சொல்றா. ஓமடா இது இல்லோட அகட்டணி காணியலோட அகட்டணி. ஓ காணியோ. இதெல்லாம் அதான் இதெல்லாம் விற்க இருக்கு. ஒரு இடத்துக்கு வந்தேன்டா எடுப்பேன். கிட்டே தூரம் உண்ட வீட்டுக்கு கிட்ட தான்பா. அங்கே வழியால் வந்தேன்டா நான் காட்டுவேன்பா. சரி வரலாம் ஒரு நீ வா வேணாதான்பா. சரி ஓகே. ஏங்க காணி வந்து பாத்தீங்கன்னா இதான் காணி எப்படி இருக்கு பத்தே விடுங்க. அங்க வேற எத்தனை பழமரம் இருக்குது. பழமரம் பத்தி நாங்க என்ன செய்யறோம்? பழமரமா சார் பனையெல்லாம் விஷயமே இருக்கு. இப்ப கல் ஒரு போத்துல கூட போகுது 200 ரூபா. ஒரு பனையில எத்தனை லிட்டர் கல் இருக்கலாம். அவங்க சீ போட என்ன யாரு அவங்க பனைசார் உற்பத்திகள் செய்யலாம். பணம் கட்டி பணம் பாடம் எல்லாம் செய்யலாம். கடுப்பட்டி தின்னலாம். இப்ப மாசார் முக்கியமான விஷயம் வந்து நீங்க ஞாயிற்றுக்கிழமையில சமைக்கவே இல்லை. ஏன்னா பக்கத்துல இங்க வெல்ற கோயில் ஏறி சரியும் இந்த ஞாயிறு நானும் அதான் இங்க போயிட்டே கட்டி கொண்டு போறேன் சாரு சோறு சாப்பிடுறதுக்கு சரியும். வாண்டா வாங்க போவோம் தெரியும். இத மார்கழி மாதம் மந்தியில் தான் எங்கால போட நீங்க ஸ்விம்மிங் பூல்ல நீந்தி விளையாடலாம். ஆனா இதுல இருக்காது மாசரா. இதுல இருக்கா இது கொஞ்சம் கொஞ்சத்துல தண்ணி வந்துடும். கிண்டினா ஒரு அடி கிண்டினா நீங்க தண்ணி வந்து பிடிக்கிறது சொல்லுங்க. ஒரு 2000 நான் சொன்னேன் உனக்கு என்ன சொன்னேன். சரி ஓகே இது வர சரி நான் சொன்னேன் உனக்கு என்ன அப்படி நான் சொன்னேன் பிடிச்ச மண்டே கடையில் மனுஷி வந்து உங்களை விட மாட்டேன். அவளை பார்த்தாலே பூதை வாய்ச்சு வேறு அடிச்சடிச்சு அவனை வெளியே சாக்கி விட்டாரு. வேறு வச்சாச்சா வேற கத்தியலால இல்லாம வச்சு காயப்படுத்தி விட்டுக்கிறான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கட்டுகளை குடிக்கலாம். நான் சொன்ன அந்த மெயினா இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டா சரியோ நீங்க காலம் 6 மணிக்கு ஒழும்பாட்டிலும் கோயில் ஒரு சுப்பிரபாதம் கொண்டு போடுவாங்க. அதுலயே நீங்க ஒழும்பி குடிக்கணும் சரியோ சரியோ. அப்படியே ஒரு சொப்பி மேக் எடுத்து கொண்டு போனீங்கன்னா மத்தியானம் போல சோறும் கறியும் மணி கொண்டு வந்து இந்த வீட்டையே சாப்பிடலாம். நீங்க சமைக்கவே இல்லாத என்ன 2 லட்சம் தான் ஜீப்பா நீங்க இப்படியான காணி போல 2 லட்சத்தை தருவாங்க. நீங்க அந்த பனையிலே ஒழிச்சு விடுவீங்க 2 லட்சம் தெரியுமா? இந்த கல்லுகள் எல்லாம் வச்சு
அதான் இந்த மனுஷி கஷ்டப்பட்டேன் கொஞ்சம் குறைச்சி தர மாட்டீங்களா அப்படின்னா நான் மாசம் வந்து பாத்துருக்கீங்கன்னா தோட்டு தான் ஊத்துறேன் எங்களுக்கு தோட்டம் ஊத்துறேன் ஜீப் பண்ணேன் சீப் பண்ணா வந்து 150 2 லட்சம் ரூபாய் சொல்றீங்க என்ன மாசம் அப்படித்தான் அந்த மனுஷி அடிக்க சீப்பர் என்று சொல்றேன் இப்ப 2 லட்சத்துக்கு இந்த காணி நீங்கள் வேண்டலாம்ன்ற சரி மாசம் கண்டா கொஞ்சம் குறைக்கலாமே மத்தியானம் மேலும் போயிடுற மாசம் பசிக்குது மாசம் பக்கத்துல கோயில் நீங்களும் வாங்க பக்கத்து ஐயோ நான் இந்த காணியை வெள்ள தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதான் பார்த்தபடியா தான் தாரேன் உங்களுக்கு நான் பண்ண மரங்கள் இருக்கு அதுலயே உழைச்சு விடுங்க நீங்க அது சரி பக்கத்துல குடியிருப்பு எல்லாம் வந்துட்டு என்னமா வேற வேற இந்த குடியிருப்பு உங்களே இந்த உங்களோட வீட்டே தாண்டி கொண்டு தான் போக போகுது ரோட்டுக்கரையில இருந்தா சுத்தமான தண்ணி வர மாட்டேன் தண்ணி உடனே அப்ப நீங்க காசு தான் தரணும் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அப்ப 2 லட்சம் ரூபாய் தாரீங்க ஓகேவா 2 லட்சம் என்ன மாஸ்டர் பாத்துக்கிறேன் மாஸ்டர் கொஞ்சம் நிலைமை உங்களுக்கு வரசா அதிகமா புரியல இங்க பாருங்க இங்க மடிச்சிட்டு அடிவாண்டி இங்க கொஞ்சம் உடம்பெல்லாம் இங்க பாருங்க என்ன மெலிஞ்சு போட்டு என்ன மாஸ்டர் நீங்களே சரி 2 லட்சம் ரூபா இருக்கா 2 லட்சம் ரூபா கூட அது கூடாது ஓகே காசு இப்ப 60 பேங்க்ல ஓட்டுவோம் பாருங்க மாத்திட்டு தெரியும் சரி எவ்வளவு எப்படி காணி வித்தேன் பாத்தியா 2 லட்சத்துக்கு அண்ணா பிடிச்ச நீ சரி சரி குழம்பு எருமை வெனிச்சிட்டு அடி பண்ணுவானே சரியா தப்பு சரி வா ஓ மேந்துங்க கோயிலுக்கு தான் போகணும் சாப்பிடணும்